பிதாவுக்கு சிலுவை வந்தது, அவர் சிலுவையில் அறைக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு உயிர்த்தெழுதல் என்கிற மகிமையை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், சிலுவையிலிருந்து இறங்கி வந்தவர் அல்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மரணத்திலிருந்து உயிரோடு வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நல்ல கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டுங்க. பாடுகளை அனுபவிக்கிறேன், நான் பாடுகளை அனுபவிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். எந்த பாடுகள் வந்தாலும், எந்த உபத்திரவம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறவனுக்கு பெயர் தான் விசுவாசம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பரியாசங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற கேலி பேச்சுகள் எதுவா இருந்தாலும் அதை கிறிஸ்துவின் நிமித்தம் அனுபவிப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, ஆமே சோத்திரம், அதுல பங்கடைவதற்கு ஆமே நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறான். பாருங்க, அவனுக்குள்ளதான் உண்மையான விசுவாசம் காணப்படுகிறது. அவன்தான் உண்மையான விசுவாசி, அவன்தான் உத்தம குமாரன், அவன்தான் உத்தம விசுவாசி. அல்லேலூயா. உதவி செய்வாராக. போன வாரத்தில் தியானித்த வேத பகுதி என்ன? 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் சத்தமாய். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. கடந்த நாளில் நாம தியானித்த காரியம், என் வாழ்க்கையில் தேவன் எதை செய்தாலும் அதை நன்மைக்காகவே செய்வார். அவர் தீமைக்கு ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார். எதை அனுமதித்தாலும், என் வாழ்க்கையில் தேவன் எதை கொடுத்தாலும், எந்த பாதையில் நடத்தினாலும், எந்த ரீதியில என்னை நடத்தினாலும் அது நன்மைக்காகவே மாத்திரம்தான் இருக்குமே தவிர அது ஒரு நாளும் தீமைக்காக இருக்கவே இருக்காது. ஏனால் அவர் நம்முடைய தகப்பனிலும் தாயிலும் மேலானவர். அல்லேலூயா. அவருடைய அன்புக்கும் அவருடைய பாசத்துக்கும் தயவுக்கும் இரக்கத்திற்கும் அளவே இல்லை. அதனால தான் நான் சொல்லுகிறேன், இந்த தேவன் என்னை நடத்துகிறது, இந்த தேவன் எனக்கு அனுமதிப்பது எல்லாமே எதற்காக மட்டும்தான் இருக்கும், அது நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும் என்கிற இருதயம்தான் விசுவாசம் உள்ள இருதயம். அப்படி சொல்லுகிற பிள்ளைகள் தான் யாரு? விசுவாசிகள், விசுவாசம் உள்ள பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமே. அது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் என் தேவன் எனக்கு சொன்னதை செய்கிறவர், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். நாங்கள் எளிதாய் ஜெயித்து விடுவோம். நாங்கள் எளிதாய் என்ன செய்து விடுவோம்? ஜெயித்து விடுவோம். உடனே நாங்கள் சுதந்தரித்து கொள்ளுவோம். எங்களுக்கு தேவன் காண்பித்த தேசம் மகா நல்ல தேசம் என்று நிச்சயத்தோடு கூட காலேப்பும் விசுவாசம், காலேப்பும் யோசுவாவும் பேசினார்கள். அதற்கு பெயர் தான் விசுவாசம். அல்லேலூயா. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை பார்த்தோம். எதையும் தேவனுக்கு கொடுப்பதற்கும், எதையும் தேவனுக்காக விட்டு விடுவதற்கும் அவன் ஆயத்தமாயிருந்தான். அவரை தவிர எனக்கு பெரியது எதுவும் இல்லவே இல்லை. அவர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர்தான் எனக்கு முக்கியம், அவர்தான் என் வாழ்க்கையில எப்போதும் முதலிடம். ஆமென். அல்லேலூயா. அப்படி சொல்லி அவன் வாழ்ந்தான். பாருங்க, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரூத்தினுடைய வாழ்க்கையை பார்த்தோம், கிதியோனுடைய வாழ்க்கையை பார்த்தோம். இந்த 300 பேரை கொண்டு அந்த லட்சக்கணக்கான மீதியானியரின் படையில் இருந்து எங்களை தப்புவிப்பது மாத்திரமல்ல, எங்களுக்கு தேசத்தை மீட்டு தருவதற்கும் இந்த 300 பேரை கொண்டும் அவர் செய்வதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தான். பாருங்க, அதற்கு பெயர் தான் விசுவாசம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் வாசித்தோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவது எனக்கு ஆதாயம் என்று சொன்னான். பாருங்க, அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். யோபு சொன்னது போல கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது மாத்திரம் அல்லாமல், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில் என் கண்கள் அவரை, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று சொன்னான். பாருங்க, அதற்கு பெயர் தான் விசுவாசம். அல்லேலூயா.
தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் என்ன செய்யாது, தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னா பாருங்க. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா, ஆமே, சோத்திரம். அது நம்ம அநேக காரியங்களை தேவன் கடந்த வாரத்திலே நமக்கு தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஏதாவது ஒன்னாவது ஞாபகம் இருக்கா? பிசாசானவன் அவைகளை வந்து எடுத்து கொண்டு போவதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு அது உங்க டைரியில எழுதி வைப்பது மிகவும் நல்லது. ஆமே, அல்லேலூயா, ஆமே. தேவனை அறிவதே என்னது? விசுவாசம். தேவனை எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறோமோ அதற்கு பெயர் தான் என்னது? விசுவாசம் என்று பார்த்தோம். எங்கே ஒரு விசுவாசம் இருக்கிற இடத்துல உறுதியும் இருக்கும், நிச்சயமும் இருக்கும். விசுவாசம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? உறுதியும் நிச்சயமும் இருக்கும். எனக்கு அவர் நம்ப பண்ணின அவருடைய வார்த்தைகளை அவர் நிச்சயமாய் எனக்கு நினைத்து அதை நிறைவேற்றுவார். இதுல உறுதியும் இருக்கு, நிச்சயமும் இருக்கிறது. நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி உறுதியும் இருக்கிறது, நிச்சயமும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி நம்ம தொடர்ந்து அநேக காரியங்களை தியானித்தோம். நேற்றைய தினத்தில் உபவாச ஜபத்தில் நம்ம தியானித்த காரியம், ஆவியானவர் நம்மை என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும். ஆவியானவரால் எந்த மனுஷன் நடத்தப்படுகிறானோ அவன்தான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழவே முடியும். ஆவியானவர் எந்த மனுஷனை நடத்துறாரோ அவனால தான் விசுவாசம் உள்ள வாழ்க்கையை வாழவே முடியும். அல்லேலூயா. ஆவியானவர் எந்த மனுஷனை நடத்துறாரோ அவன்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். பாவத்தை, இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிக்கிற ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் அந்த மனிதன், அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் யாரால் நடத்தப்பட வேண்டும்? நமக்கு அருளப்பட்ட சத்திய நீதி உள்ள பரிசுத்த ஆவியானவரால் அந்த மனிதன் நடத்தப்பட்டால் மாத்திரமே பரிசுத்தம் என்கிற உச்சத்தை தொட முடியும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பலத்தினால் வாழ்கிறது அல்ல பரிசுத்த வாழ்க்கை, தேவ ஆவியானவருடைய பலத்தினால் வாழ்வதுதான் பரிசுத்த வாழ்க்கை. ஏன்னா இது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது. பரிசுத்தம் என்கிறது நம்முடைய மாம்சத்தினாலேயோ நம்முடைய சுயத்தினாலேயோ ஒரு நாளும் வாழ்ந்துவிட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எந்த மனுஷனை நடத்துகிறாரோ அவனால மட்டும்தான் பரிசுத்த வாழ்க்கையை, சாட்சி உள்ள வாழ்க்கையை, உத்தமமான வாழ்க்கையை, விசுவாசம் உள்ள வாழ்க்கையை வாழவே முடியும். இந்த உலக மனுஷர்களுக்கு தேவனுடைய ஆவியானவருடைய நடத்துதல் இல்லாத மனிதனுக்கு இந்த அனுபவம் கிடையவே கிடையாது. இந்த உச்சத்தை தொடுகிற அனுபவம் யாருக்கு கிடையாது? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷனுக்கு உச்சத்தை தொடுகிற அனுபவம் வரவே வராது. பரிசுத்தம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பான், உண்மை என்றால் கிலோ என்ன விலைன்னு கேட்பான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை எப்பொழுதும் நடத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவர் தான் சகல சத்தியத்திற்குள்ளேயும் சகல விசுவாசத்துக்குள்ளேயும் கிறிஸ்துவுக்குள்ளாக நித்தியத்திற்கு நேராக நம்மை முழுவதும் நடத்தி செல்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா இந்த காலம் யாருடைய யுகமாய் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவருடைய யுகம். அல்லேலூயா. ஒரு வெளிப்பாடு வேணும்னா நமக்கு யார் வேணும்? பரிசுத்த ஆவியார் வேணும். ஒரு தரிசனம் வேணும்னா நமக்கு யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை அல்ல, சரியான வாழ்க்கையை வாழவே முடியாது. இது நம்ம நேற்றைய தினத்தில் நம்ம என்ன செய்தோம்? இது என் பாஸ்டர் மறுபடியும் சொல்றீங்கன்னா இன்னைக்கு வந்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாம உங்களோடு கூட பேசி இருக்கிறேன். அப்போ நான் வெட்கப்படுகிறது இல்லை, நான் என்ன செய்கிறது இல்லை, வெட்கப்படுகிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன். இந்த பாடுகளை என்ன செய்யறேன்? ஒரு நிமிஷம். இந்த பாடுகளை நான் என்ன செய்கிறேன்? அழைப்பின் நிச்சயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றுக்கொண்டார். நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், எனக்கு எந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அழைப்பின் நிச்சயத்தை அவர் பெற்றுக்கொண்டதனால தான் அவர் சொல்லுகிறார், இந்த பாடுகளை நான் என்ன செய்கிறேன்? அனுபவிக்கிறேன். அல்லேலூயா.
இந்த பாதையில போகிறதுனால தான், தேவன் நடத்துகிற இந்த பாதையில் போகிறபடியினால், இந்த பாதையில் எந்த பாடுகள் வந்தாலும் நான் அதை அனுபவிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இவ்வளவு உற்சாகமாலாம் நீங்க இருக்கக்கூடாது. ஏன்னா நான் சீக்கிரமா முடிச்சிருவேன் இவ்வளவு உற்சாகமா இருந்தா. அதுதான் பாஸ்டர் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நீங்க இன்னைக்காவது சீக்கிரமா முடிப்பீங்களானா தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்க வாரம் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு தான் வாரோம். ஆனா அது அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைந்து தான் போகிறது. இன்னைக்கும் நீங்கள் ஏமாந்து தான் போவீர்கள். அல்லேலூயா. நான் பாடுகளை அனுபவிக்கிறேன். நான் பாடுகளை அனுபவிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். எந்த பாடுகள் வந்தாலும், எந்த உபத்திரவம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறவனுக்கு பெயர் தான் விசுவாசம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பரியாசங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற கேலி பேச்சுகள் எதுவாக இருந்தாலும் அதை கிறிஸ்துவின் நிமித்தம் அனுபவிப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, ஆமே ஸ்தோத்திரம், அதுல பங்கடைவதற்கு ஆமே நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறான். பாருங்க, அவனுக்குள்ளதான் உண்மையான விசுவாசம் காணப்படுகிறது. அவன்தான் உண்மையான விசுவாசி, அவன்தான் உத்தம குமாரன், அவன்தான் உத்தம விசுவாசி. அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றாரு, நான் பாடுகளை அனுபவிக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இனியும் அனுபவிப்பேன். என்ன வந்தாலும், எது நடந்தாலும், என்ன சம்பவித்தாலும், அல்லேலூயா, அவர் அனுமதியோட என்ன நடந்தாலும் பரவாயில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது என்பதை நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு உத்தம விசுவாசம் என்னன்னா, எதுவும் என்ன பிரிக்க முடியாது ஐயா, அதற்கு பெயர் தான் ஐயா விசுவாசம். எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அல்லேலூயா. எதுவும் அவரை விட்டு என்னை பிரிக்க முடியாது. எதுவும் அவரிடத்திலிருந்து, அவரை கரத்திலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறான். பாருங்க, அவன்தான் விசுவாசி, அவன்தான் விசுவாசி. அவனுக்குள்ளதான் உத்தம விசுவாசம் காணப்படுகிறது. எதையும் சகிக்க தயார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் எதையும் அனுபவிக்க தயார். இந்த உற்சாகம் போதாது. அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறார், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. இந்த பாடுகளின் வழியாத்தான் நடத்துறாரு. ஆனா வெட்கப்பட விட மாட்டார். மனிதனுக்கு முன்பாக வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. யாருக்கு முன்னாலேயும் உங்களை தலை குனிய விட மாட்டார். அதுதான் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பாதையில் நடந்தாலும் மரணத்தை ஜெயமாய் விளங்க பண்ணுவா. உபத்திரவத்தை அமை பொறுமையோட சகிக்க அவர் எனக்கு உதவி செய்வார். இவை எல்லாவற்றிலும் எதுவும் என்னை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். விசுவாசித்து நடந்தீங்கன்னா எதுவும் உங்களை வெட்கப்படுத்த ஆண்டவர் விட மாட்டார். அவைகள் வெட்கப்பட்டு போகும், அவைகள் வெட்கப்பட்டு போகும், அவைகள் தலை குனிந்து போகும். அதுக்கடுத்து தான் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த பாதை பாடுகளின் வழியாகத்தான் போகும் என்பதை அறிந்தும் ஒரு மனிதன் போகிறான் என்று சொன்னால் அவன் ஒருவரை அறிந்து வைத்திருக்கிறான். அவர்தான் என்னுடைய தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாடுகளின் வழியையும் என்னை நடத்த அவரால முடியும். இந்த உபத்திரவத்தின் பாதையிலும் என்னை நடத்த அவரால முடியும். தண்ணீர்களின் மேலே என்னை நடக்க வைக்க அவரால முடியும். அக்கினியின் நடுவிலே, அக்கினியின் மத்தியிலே என்னை நடக்க வைக்க அவரால முடியும். அல்லேலூயா. புயலானாலும், காற்று வீசினாலும், ஆமே, அலைகள் எழும்பி வந்தாலும், இதன் மத்தியிலும் என்னை நடத்த அவரால முடியும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த பாதை தானே நடத்துறது அவரு. பாதையை பற்றி கவலையே இல்லை. அவர் என்னை ஆலோசனை தருகிறவர். அவர் இந்த பாதையை குறித்து நான் பயப்படவில்லை, இந்த இருளை குறித்து பயப்படவில்லை, இந்த புயலை குறித்து பயப்படவில்லை, இந்த அவமானத்தை குறித்து நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏன்னா நடத்துறது அவர்.
நடத்தி செல்லுகிறவர் அவர், அழைத்தவர் அவர். அதனால் தான் சொல்லுகிறாரு, என்னை அழைத்தவர் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுக்கு பெயர் தான் ஐயா விசுவாசம். அல்லேலூயா. நீங்க நடத்துறீங்களப்பா, பரவாயில்ல. ஏன் முள்ளு கிடக்கு, இதன் வழியா கத்த நடத்துவாரா, பரவாயில்ல. என நடத்துறது அவர். அல்லேலூயா. பின்னால பார்வோன், முன்னால செங்கடல், நடத்துறது அவர்ல. இந்த பாதையா போன்னு சொன்னவர் அவர் தானே. வேற வழி இருந்தாலும் இந்த பாதையில போன்னு சொன்னது யாரு? அவர். நம்ம நடக்கிறதையே பாதையா மாத்துவாரு. அல்லேலூயா. செங்கடலை பாதையா மாற்றின ஒரே தெய்வம் நாம் ஆராதிக்கிற நம்முடைய நல்ல கையை தட்டி, நம்முடைய தேவன் மாத்திரம்தான். சரித்திரத்தில் செங்கடலின் வழியாக நடத்தினவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. ஏன்னா அவர் வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர். அவர் எதுல வழியை உண்டு பண்ணுகிறவர்? வனாந்தரத்தில் வழியை, அவாந்தர வெளியே ஆறுகளை என்ன செய்கிறவர்? உண்டு பண்ணுகிறவர். அப்ப அவர் நடத்தினா தப்பா போகுமா? அல்லேலூயா. அவர் நடத்தினா தப்பா போகுமா? சரியா என்னை நடத்துவார். அதனாலதான் பவுல் அவ்வளவு நிச்சயத்தோடு சொல்லுகிறார். விசுவாசம் இருக்கிற இடத்துல நிச்சயம் இருக்கும். என் ஆத்துமாவே யாரை நோக்கி அமர்ந்துரு? தேவனை நோக்கி அமர்ந்துரு. நீ நம்புகிறது இது விசுவாசம். இதுக்கு பேரு அல்லேலூயா. ஒண்ணும் இல்லாத நேரத்துல வரும் சொல்றான் பாருங்க. அம்மே காலியான வெறுமையான இடத்துல நின்றுக்கிட்டு வனாந்தரத்திலிருந்து நாசிரேத்து ஊர்ல இருந்து யாதொரு நன்மை பைபிள் வாசிக்கல இப்படி வருமோ, வரக்கூடுமோ? யார் கேட்டா எங்களுக்கு என்ன, நீங்க பிரசங்கத்தை மட்டும் பண்ணிட்டு போங்க. நாத்தான்வேல் கேட்கிறான், நாசிரேத்து ஊர்ல இருந்து யார் ஒரு நன்மையும் வர கூடுமோ? அல்லேலூயா. ஆமா, அவரால கூடும். அவரால் என்ன செய்யும்? அல்லேலூயா. வனாந்தரத்தில் வழி அவரால் வரும். அதனால எதையும் குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? கலங்கவோ சோர்ந்து போகவோ கூடவே கூட. இங்க அவருக்கு இந்த நிச்சயம் உள்ள இருக்கிறது. எந்த நிச்சயம்? என்ன நிச்சயம் உள்ள இருக்கு? நான் வெட்கப்படுகிறது இல்லை, ஏனென்றால் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் எந்த நிச்சயம் இருக்கு? காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை, அவருடைய கரத்தில் இருக்கிறதை அவர் காத்துக்கொள்ள அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறாராம்? வல்லவராயிருக்கிறாராம். அது ஒரு வசனத்தை வாசிக்கிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். போதும். அல்லேலூயா. நாங்கள் எப்படி நடக்கிறோம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். அப்போ இந்த விசுவாசத்தை முதல்ல பற்ற வைத்தவர் யார்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி எங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையில ஓட்டத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். அப்போ இந்த விசுவாசத்தை ஒருவனுக்குள்ள பற்ற வைத்தது யார்தான்? ஆவியானவராகிய இயேசப்பா தான் நமக்குள்ள அதை என்ன செய்தார்? பற்ற வைத்தார். ஆபிரகாமுக்குள்ள 12வது அதிகாரத்திலே அந்த விசுவாசம் என்ன செய்யப்பட்டது? பற்ற வைக்கப்பட்டது. அல்லேலூயா. யோசுவா காலேபுக்குள்ள அந்த விசுவாசம் பற்ற வைக்கப்பட்டது. யோபுவுக்குள்ள அந்த விசுவாசம் பற்ற வைக்கப்பட்டது. ஆனால் இந்த பற்ற வைக்கப்பட்ட இந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள பற்றி எரிகிறத தான் வேதம் நமக்கு சாட்சியா சொல்லுகிறது. அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் விசுவாசத்தை துவக்கினவர், பற்ற வைத்தவர், ஆரம்பித்தவர் சோத்திர ஆண்டவர் தான். விசுவாசம் தானா வரல, அதை உண்டாக்கினவர் யார் தான்? நல்ல உற்சாகமா இருங்க. அல்லேலூயா. அதை உண்டாக்கினவர், துவக்கினவர் யார் தான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதை பற்ற வைத்தார். ஆனால் பற்ற வைக்கப்பட்ட அந்த விசுவாசம், அந்த அன்பு, அந்த உத்தமம், அந்த விசுவாசம் இப்போ ஆபிரகாமுக்குள்ள பற்றி எரிந்தது போல, யோசுவா காலேபுக்குள்ள பற்றி எரிந்தது போல, மோசேக்குள்ள பற்றி எரிந்தது போல, ரூத்துக்குள்ள பற்றி எரிந்தது போல நமக்குள்ளேயும் அது பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
அல்லேலூயா. அந்த விசுவாசமானது உச்சத்தை தொட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்முடைய விசுவாச எண்ணங்கள், விசுவாச சிந்தை, நடக்கிறது, பேசுறது, பார்க்கிறது எல்லாமே எப்படி மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசத்தோடு பார்க்கணும், விசுவாசத்தோடு நடக்கணும், விசுவாசத்தோடு சிந்திக்கணும், விசுவாசத்தோடு கூட பேசணும்னா கர்த்தர் விரும்புகிறார். அந்த உச்சத்துக்கு நம்ம போக வேண்டும் என்று தான் கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அந்த விசுவாசத்தை நமக்குள்ள பெருக வைக்க, வளர வைப்பதற்காக தான் தேவன் எந்த பாதையில் நடத்துகிறார், விசுவாசம் என்கிற பாதையில் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்படி சொல்லும்போது தான் கொரிந்தியருக்கு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நாங்கள் நடக்கிறோம். நாங்கள் எப்படி நடக்கிறோம், தரிசித்து நடக்காம எப்படி நடக்கிறோம், விசுவாசித்து என்ன செய்யறோம், நடக்கிறோம். அப்போ விசுவாசித்து நடக்கிறோம் சொல்லிட்டு மேல உள்ள வசனத்தில் சொல்றாரு, 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 4வது அதிகாரம் 18வது வசனம். அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அல்லேலூயா. அதை சொல்லிட்டு அடுத்து ஆமே சோத்திரம், நித்திய வீடாகிய பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் என்ன செய்கிறார், பேசுகிறதை பார்க்க முடியும். நாம் யாராவது பரலோகத்தை பார்த்திருக்கிறோமா? சில பேர் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றாங்க. அதில் எந்த அளவுக்கு நம்புறதுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. அதை நாம் அதற்கு முரண்பாடாக நாம் பேசவில்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம பரலோகத்தை இங்கே யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இல்லையா? பார்க்கல. அப்போ அது நித்தியமானதா நித்தியம் இல்லாததா? பரலோக வீடுனாலே நித்திய வீடு என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த காணாத பரலோகத்தை குறித்து நிச்சயத்தோட நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்று ஆமை தேவன் வருவார் என்பதையும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு தான் அவர் சொல்லுகிறார், நாங்கள் காணாத அந்த பரலோகத்தை நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், விசுவாசித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது நித்தியமானது. அது என்னது, நித்தியமானது. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நாங்க எப்படி நடக்கிறோம், விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. வாக் பை ஃபெய்த். நாங்க பார்க்கறதுனால அல்லப்பா, நம்ம பார்க்கறதுனால நாங்கள் நடக்கலை. நாங்கள் எப்படி நடக்கிறோம், விசுவாசிக்கிறதுனால தான் நடக்கிறோம். விசுவாசிக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் எங்களை நடந்து வர ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். விசுவாசிக்கிற எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் நடப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு பயணம் பாதியில் முடியவே முடியாது. விசுவாசிக்கிறவன் பரலோகத்துக்கு வர அவன் நடந்து கொண்டே தான் இருப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு நாளும் இடரல் இல்லவே இல்லை. விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பதற மாட்டான். அல்லேலூயா. அப்போ நம்மளை நடத்துறது என்னது, விசுவாசம் தான் நம்மளை நடத்த வேண்டும். நம்மளை எது நடத்த வேண்டும், எல்லாரும் சொல்லுங்க, நம்மளை எது நடத்த வேண்டும், விசுவாசம் தான் நம்மை நடத்த வேண்டும். யார் மேல இருக்கிற விசுவாசம், தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் தான் நம்மளை என்ன செய்ய வேண்டும், நடத்த வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்றாலே விசுவாசம் தான். ஆமே சோத்திர. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே எதுதான், விசுவாசம் தான். எனக்கு செய்வார் என்பதும் என்னதுதான், அவர் செய்வாருப்பா. செங்கடல் 2 பிளந்தாரு, நல்லது. அது எனக்கும் செய்வாருங்கிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. அவர் செய்வார் என்பதை எல்லாரும் நம்புறாங்க. ஆனா அதை எனக்கு செய்வாருங்கிறது அந்த இடத்துல வரும்போது தான் கொஞ்சம் என்ன ஆகுது, சறுக்கு ஏற்படுது. அந்த இடத்துல தான் அவர் சொல்றார், என் விசுவாசம் என்ன, ஆமே என்னுடைய விசுவாசம் குறைந்து போகாதபடி எனக்காக என்ன செய்யுங்கப்பா, செபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். எனக்கு செய்ய வல்லவர், சொல்லுங்க, அதுதான் விசுவாசம். எனக்கு செய்ய வல்லவர், எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களுக்கு தர வல்லவர். அப்படிதான் நீங்க ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் என்னது, நான் நம்புறது வரும். என்னை நம்ப பண்ணின அவருடைய வசனம், என்னை நம்ப பண்ணின அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கொடுத்து தான் எனக்குள்ள விசுவாசத்தை வளர வச்சாரு. அல்லேலூயா. வார்த்தை வந்ததனால தான் எனக்கு என்ன வந்தது, விசுவாசமே வந்தது. வார்த்தை இல்லாம விசுவாசம் வராது. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை எனக்குள்ள எதை உண்டு பண்ணினது, விசுவாசத்தை உண்டு பண்ணினது. நான் விசுவாசித்த அந்த வார்த்தையவே இப்ப என்ன செய்ய வச்சிருந்தான் பிசாசு, சந்தேகப்பட வச்சிடறான். வார்த்தை வந்ததுனால தான் எனக்கு என்ன வந்தது, விசுவாசம் வந்தது. ஆனா இப்போ பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த வார்த்தையின் மேலேயே என்ன வந்துட்டு,
சொல்றது புரியுதா? வார்த்தை வந்ததுனால தான் விசுவாசம் வந்தது. ஆனா அந்த வார்த்தையின் மேலே இப்ப என்ன வந்துட்டு? சந்தேகம் வந்துட்டு. அல்லேலூயா. அந்த வார்த்தையின் மேல, இந்த வார்த்தையை கண்டிப்பா எனக்கு சொன்னாரே, செய்ய வல்லவரா இருப்பாரா என்று சொல்லி அதன் மேலேயே நமக்கு என்ன வந்துட்டு? சந்தேகம் வந்துட்டு. நான் ஒன்று சொல்லுகிறேன், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் ஒரு விசை சொல்லிவிட்டு அதை திருத்துகிறவர் அல்லவே அல்ல. அவர் சொன்னதை சொன்னது போலவே அவர் என்ன செய்கிறவர்? செய்கிறவர். அப்போ நாங்கள் விசுவாசித்து நடக்கிறதுனால தான் நாங்கள் எது மேலே நடக்கிறோம்? தண்ணீரின் மேலேயும் நாங்கள் நடக்கிறோம். நம்ம பார்த்தோம்னா தண்ணி மேலே நடக்க நமக்கு முடியவே, தரிசித்து நடந்தோமானால், ஆமை சோத்திர நீரே ஆனால் இந்த தண்ணீரின் மேலே நடக்க எனக்கு என்ன செய்யுங்கப்பா? கட்டளையிடும். யார் சொன்னா? பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நீரே ஆனால் இந்த தண்ணீரின் மேல, இந்த சமுத்திரத்தின் மேல, இந்த கடலின் மேல நடப்பதற்கு நீங்க எனக்கு என்ன செய்யுங்க? கட்டளையிடுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னபோது அவன் தண்ணீரின் மேல, சமுத்திரத்தின் மேல அவன் என்ன செய்கிறார்? நடக்கிறார். நடந்தபோது காற்று வீசுகிறது, கவனம் சிதறுகிறது. ஆமை சோத்திரம். இயேசுவை பார்த்தவன் ஆமை சோத்திரம் இப்ப எதை பார்த்துட்டாரு? கடலில் ஆமை கடல் அலைகளையும் காற்றுகளையும் பார்த்த உடனே அமில தொடங்கி விட்டார். இப்ப அமில தொடங்கின பேதுருவை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டார்? அல்லேலூயா. அற்ப விசுவாசி ஏன்? அப்போ ஆண்டவர் நாம் விசுவாசித்து நடப்போமே ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அக்கினியினால நடக்க முடியும். அக்கினி வந்தாலும் அது மேல நடக்க முடியும். தண்ணீர்கள் வந்தாலும் அது மேல நடக்க முடியும். புயல் அடிச்சாலும் அதன் நடுவில் நடக்க முடியும். காற்று வீசினாலும் அதன் நடுவில் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும் என்பதை பவுல் சொல்லுகிறான். நீங்கள் விசுவாசித்து நடப்பீர்கள் ஆனால் என்ன வந்தாலும் உங்களால நடக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா விசுவாசித்து நடக்கிறவன் யாரை பார்த்து நடக்கிறான்? கர்த்தரை பார்த்து என்ன செய்கிறான்? நடக்கிறான். அல்லேலூயா. நாளைக்கா அவர் பார்த்து கொள்வார். விசுவாசிக்கிறவன் என்ன சொல்லுவான்? நாளைய அவர் பார்த்து கொள்வார். எதிர்காலமா அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். ஆமை ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் என்ன சொல்லு? ஆமை விசுவாசித்து நடக்கிறவன் என்ன சொல்லுகிறான்? ஒன்றும் இல்லை. என் பார்வைக்கு தான் ஒன்று இல்லை. ஆனா விசுவாசித்து நடக்கிறவன் என்ன சொல்லுகிறான்? என் பார்வைக்கு வேணா ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஆமை அதிகத்தை கொண்டு வர அவரால முடியும். இதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. ஐயா, பார்வைக்கு ஒண்ணு இல்லை, ஆனா நான் பார்த்து வாழ்கிறவன் அல்ல. ஒன்றும் இல்லை என்பதை பார்த்து வாழ்கிறவன் அல்ல. நான் எப்படி நடக்கிறவன்? விசுவாசித்து நடக்கிறதுனால தான் நான் ஒன்றும் இல்லை என்கிறத பார்க்கல. ஆமை அந்த ஒன்றும் இல்லாமையிலிருந்து அதிகத்தை கொண்டு வருகிற அவரை பார்க்கிறேன். இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எப்போதும் யாரை தான் பார்ப்பான்? அவரை தான் பார்ப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு பார்வை யார் மேல தான் இருக்கும்? அவர் மேல தான் இருக்கும். விசுவாசிக்கிறவன் தான் சொல்லுவான், என்ன நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்கும். அல்லேலூயா. ஐயா, நாளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன செய்ய போற? அவன் விசுவாசிக்கிறவன் சொல்லுவான், நாளைக்கா அதை அவர் பார்த்து கொள்ளுவார். நாளைக்கு அவர் யார் பார்த்து கொள்வார்? நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், நாளைய தினத்தை அவர் பார்த்து கொள்ளுவார். ஏன்னா நாளை என்பது என்னுடையதல்ல, அவருடையது. நாளை என்பது அவர் கையில தான் இருக்கு, என் கையில இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு தான் நான் வாழ்றேன், நாளைக்கு அவர் கையில தான் இருக்கு. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதுதான் விசுவாசம். ஆமை சோத்திரம். எப்போ ஒண்ணுமே இல்லையே, கையிலும் ஒண்ணு இல்லை, பையிலும் ஒண்ணு இல்லையே, நாளைக்கு என்ன செய்ய போற? நாளை என்பது அவருடையது. நாளைக்கானது நல்லது தான் நடக்கும். அவரை விசுவாசிக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் எனக்கு எதுதான் நடக்கும்? நன்றாகவே தான் நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றாகவே தான் நடக்கும். அல்லேலூயா. ஆமை சோத்திர. பார்ப்பதற்கு தோல்வி போலதான் இருக்கும், ஆனால் விசுவாசித்து நடக்கிறவனுக்கு அந்த தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இதுக்கு பெயர் தான் என்னது? விசுவாசம் உள்ள வாழ்க்கை. அப்ப தரிசித்து நடப்பது என்பது, பார்த்து நடப்பது என்பது நம்முடைய மாம்சத்தை சார்ந்தது. அது நம்முடைய உணர்வுகளை சார்ந்தது. நம்ம உணர்வு என்ன சொல்லுதோ,
நம்முடைய அறிவு என்ன சொல்லுதோ, நம்முடைய எண்ணம் என்ன சொல்லுகிறதோ, நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை வைத்து தான் நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனசும் எதை சொல்லுகிறதோ அப்படி வாழ்வதற்கு பேர் தான் என்னது? தரிசித்து வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவங்க உணர்வு, அவங்களுக்குள்ள எழும்புகிற உணர்வு, மாம்ச உணர்வு, சுய விருப்பம், சுய எண்ணம் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க என்ன செய்வாங்க. மாம்சம் செய்யும், சொல்லும், அதை செய், இதை செய், அப்படி செய், இப்படி செய்ன்னு சொன்ன உடனே அவர்கள் எந்த உணர்வுக்கு கீழ்ப்படுகிறார்கள்? தன்னுடைய மாம்ச உணர்வுகளுக்கு. அப்போ இந்த மாம்ச உணர்வு எப்போ மேலே ஓங்குது அப்படின்னா, நம்ம எப்போ ஜெபிக்க தவறுகிறோமோ, எப்போ ஆராதிக்க தவறுகிறோமோ, எப்போ கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நம்ம சோத்திரம் குறைவுபட மாம்ச உணர்வுகள் எழும்ப ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம எப்போ குறைவுபடுகிறோமோ அப்போ மாம்சம்தான் நம்மளை நடத்தும்னு சொல்ல வாரேன். ஜபம் குறைஞ்சிட்டா நம்மளை யார் நடத்துவா? உங்க சொந்த அறிவு, உங்க சொந்த மூளை, உங்க மாம்சம் தான் உங்களை நடத்தும். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் விசுவாசத்தின்படி நம்ம நடப்போமே ஆனால் நம்மளை நடத்துறது எல்லாமே யார் தான் நடத்துவார்? ஆவியானவர் தான் நடத்துவார். அங்கதான் ஒரு மனுஷன் சரியான முடிவை எடுக்கிறான். விசுவாசித்து நடக்கிறவன் தான் சரியான பாதையில நடக்க முடியும். அல்லேலூயா. விசுவாசித்து நடக்கிறவன் தான் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். விசுவாசித்து நடக்கிறவன் தான் என்ன காரியத்தை செய்ய முடியும்? தேவன் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியும். அப்போ விசுவாசம் பெருகணும்னா என்ன செய்யணும்? ஆமென். ஜெபத்தை கூட்டணும். ஜெபத்தை கூட்டும் போது மாம்ச உணர்வு குறையுது. புரியாம என்னத்தையோ ப்ரொஃபஸர் மாதிரி ஒப்பிச்சுட்டு போக நான் வரல. நம்ம ஸ்தோத்திரம் ஜெபிக்க வேதத்தை வாசிக்க, இந்த சத்திய வேதம், கர்த்தருடைய வேதம், பரிசுத்த வேதம் ஜெபிச்சு வாசித்து தியானிக்க மாம்ச உணர்வு அடிபட்டு கொண்டே இருக்கும். மாம்ச உணர்வு கீழே போய்கொண்டே இருக்கும். அங்கே எழும்புகிற உணர்வு எல்லாம் ஆவியின் உணர்வு, ஆவியின் சிந்தை, ஆவியினுடைய உயிர்மீச்சு உண்டாகிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்க எடுக்கிற முடிவு எல்லாமே சரியானதா இருக்கும். அப்போ உங்களுக்குள் எழும்புகிற எல்லா உணர்வுகளும் ஆவியானவருடைய உணர்வுகளாய் மாறும். அப்போ ஜெபிக்காம எந்த முடிவு என்ன செய்யக்கூடாது? எடுத்துடவே கூடாது. ஜெபிக்காம ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா அது நீங்க மாம்சத்தில் எடுக்கிற ஒரு முடிவு. அல்லேலூயா. காத்திருக்காம, தேவ சமூகத்தில் காத்திருக்காம எடுக்கிற ஒரு முடிவு அது மாம்சத்தில் எழும்புகிற ஒரு முடிவு. ஆனால் செபிச்சு எடுத்தீங்கன்னா கர்த்தர் அழகான ஆலோசனையை நமக்கு தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆமென். செபித்தா மாம்ச உணர்வுகள் கீழ் நோக்கி போகும். ஆமென். செபிக்கவில்லை என்று சொன்னால் மாம்சம் மேலோங்கி நிற்கும். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் சொல்லுகிறேன், நீங்கள் எப்படி நடக்க வேண்டும்? விசுவாசித்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசித்து நடக்க ஆண்டவர் நம்மளை எப்படி நடக்க பழக்க வைக்கிறார்? நம்மளை ஆண்டவர் எப்படி நடக்க பழக்க வைக்கிறார்? விசுவாசத்தில் நடக்க பழக்க வைக்கிறார். நம்ம எப்படி நடக்க பழகிக்கிடணும்? விசுவாசத்தில் நடக்க நம்ம என்ன செஞ்சுக்கிடணும்? பழகிக்கிடணும். விசுவாசத்தில் நடப்பதுன்னா என்ன பாஸ்டர்? விசுவாசத்தில் நடக்கிறது என்ன? நீங்கள் சொல்கிறது தான் நல்லா தான் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் பேசுகிறது நல்லா தான் இருக்கு. விசுவாசத்தில் நடக்கிறதுனா என்ன? அதை தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:1. ஆதியாகமம் 12:1. ஆபிரகாமை தேவன் விசுவாசத்தில் நடக்க பழக்கினார். போதும், உன் தகப்பனையும் வீட்டையும் விட்டு என்ன செய்ய? புறப்பட்டு. இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, வீட்டை விட்டு. சொல்லுங்க, விட்டு. ஆமை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, விட்டு. ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றார்? கர்த்தர் விட சொல்றார். ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றார் கர்த்தர்? இதுதான் தேவன் ஆபிரகாமை எங்க பழக்க வைக்கிறார்? விசுவாசத்தில் நடக்கிறதற்கு ஆண்டவர் யாரை பழக்க வைக்கிறார்? ஆபிரகாமை ஆண்டவர் பழக்க வைக்கிறார். அல்லேலூயா. ஆமை. நம்மளையும் அப்படிதான் கர்த்தர் என்ன செய்கிறார்?
பழக்குவிக்கிறார். ஆமே சோத்திரம். சீசர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். ஆமே சோத்திரம். நான் என் நிமித்தம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12வது அதிகாரம் 4வது வசனம். 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. இல்ல, மத்தேயு 19வது அதிகாரம் 29வது வசனம். சாரி, மத்தேயு 19வது அதிகாரம் 29வது வசனம். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வாலிபன் கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னபோது அவன் துக்கமுகமாய் திரும்பி போய்விட்டான். அப்போ சீசர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்டபோது தான் பேதுருவுக்கு பதில் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தம், என் நாமத்தை எதையெல்லாம் அவர்கள் விட்டார்களோ அதையெல்லாம் நூறத்தனையாக அவர்கள் என்ன செய்வார்கள்? பெற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வார்கள். அப்போ ஆண்டவர் நம்மை விசுவாசத்தில் நடப்பதற்கு பழக்குவிக்கும் போது தேவன் நம்மிடத்தில் முதலாவது எதிர்பார்ப்பது என்னது? விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. நம்ம பிடிச்சிருக்கிறத என்ன செஞ்சிடணும்? விட்டுவிட வேண்டும். தேவன் கர்த்தர் இயேசு பேதுருவை அழைத்த போது அவன் படகை, மீனை, வலையை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்ன செய்தான்? வந்தான். ஒரு இடத்துல சொல்லுகிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லும் போது தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்தோம்? விட்டுவிட்டோம். நமக்கு எது நம்பிக்கையை கொடுக்கிறதோ, நமக்கு எதை நம்ம நம்புகிறோமோ அதை கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறார்? முற்றிலும் விட்டுவிட சொல்லுகிறார். அல்லேலூயா. முற்றிலும் விட்டுவிட்டு நம்ம யாரை மாத்திரம் பார்க்க சொல்லுகிறார். இதுதான் விசுவாசத்தில் நடக்கிறது. இதுதான் எது? விசுவாசத்தில் நடக்கிறது. அல்லேலூயா. திரும்பி பார்க்கவே கூடாது. திரும்பி பார்க்கவே. தன்னை ஊழியத்துக்கு அழைத்த போது அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா தன்னுடைய இன்ஜினியரிங் சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டுட்டு தான் ஊழியத்துக்கு போனாராம். அல்லேலூயா. இது என்னுடைய நம்பிக்கை இல்லை, என்னுடைய அழைப்பு தான் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லி, அதனால உங்க சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டுறாதீங்க. அவருடைய தைரியம் அப்படி. அல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? ஆபிரகாமை அவர் கூப்பிடும் போது இப்படித்தான் கூப்பிடுகிறார், விட்டு விட்டு வா. அல்லேலூயா. விட்டுட்டு என்ன செஞ்சிரு? வந்துரு. எதையும் விடுவதற்கு தயாராக இருக்கிறான் பாருங்க, அவன் தான் விசுவாசி. அல்லேலூயா. தேவனுக்காக எதையும் விடுவதற்கு யார் ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்கள் தான் யார்? விசுவாசன். அவன் தான் விசுவாச வீரன். அல்லேலூயா. அவன் பிள்ளைகளை பார்க்க மாட்டான், அவன் தகப்பனை பார்க்க மாட்டான், தாயை பார்க்க மாட்டான். அவங்களுக்கு அதை செய்யணுமே, இதை செய்யணுமே, அப்படி செய்யணுமே, என்ன செய்ய போறேன், அதை செய்ய போறேன், இல்லை, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னால வைக்கிறான் பாருங்க. அவனுக்குள்ள அவன்தான் விசுவாச வீரன். அல்லேலூயா. முன்னால ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசத்தோடு கூட நடப்பது. இந்த விசுவாசத்தோடு கூட நடக்கிறத தேவன் யாருடைய வாழ்க்கையில ஆரம்பித்து வைத்தார்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆரம்பித்து வைத்தார். இந்த துவக்கத்தை யாருடைய வாழ்க்கையில தேவன் ஆரம்பித்து வைத்தார்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார்? இதே மாதிரி தான் மார்க்கில் வாசிக்கிறோம். என் நிமித்தம் எதை விடுகிறானோ அதை அவன் என்ன செய்வான்? பெற்றுக்கொள்ளுவான். அல்லேலூயா. இப்படி நடக்க பழக்கின ஆண்டவர் எங்க கொண்டு போய் விட்டாரு? ஆபிரகாம ஜாதிகளுக்கு தகப்பன் என்கிற அந்த உச்சத்துல கொண்டு போய் விட்டுட்டாரு. அல்லேலூயா. நீங்க இப்படி நடக்க பழகிட்டீங்கன்னா நீங்க கடைசியா எங்க தான் முடிப்பீங்க? உச்சத்துல போய் தான் முடிப்பீங்க. அல்லேலூயா. விசுவாசித்து நடக்கிறவன் எங்கே தான் முடிப்பான்? உச்சத்துல போய் தான் கட்டாயம் முடிப்பா. உங்களுக்கு சந்தோஷமே இல்லை, விளங்கலை, செய்தி உங்களுக்கு விளங்காததுனால தான் உங்களுக்கு வாய் ரொம்ப பெருசா திறக்கு. செய்தி விளங்கலைன்னா வாய் என்ன செய்யும்? ரொம்ப பெருசா திறக்கும். இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறவே செய்ய. இப்பவுமே உங்களுக்கு இப்படி ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா என்ன செய்ய? அல்லேலூயா. சோத்திரம். வேதத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல வசனத்தை தாகமுள்ள இருதயத்தோடு கேளுங்க. தாகமுள்ள இருதயத்தோடு என்ன செய்யுங்க? கேளுங்க. நமக்கு சலிப்பே வராது. தாகமாக இருக்கிறவனுக்கு சலிப்பு வராது, கொட்டாய் வராது, நிர்விசாரம் வராது, தூக்கம் வராது, எதுவுமே. எப்படி கேட்கிறவனுக்கு?
தாகமாக கேட்குறவனுக்கு ஒன்றுமே வராது. அல்லேலூயா. தாகமாக கேட்குறவன் பாஸ்டர் சிரித்தாலும் அதில் ஒரு அர்த்தத்தை பிடிப்பான். அவன் தாகமாக சிரிக்கிறவன், தாகமாக வசனத்தை கேட்குறவன், ஆமாம் சோத்துன நம்ம அந்த அல்லேலூயா. அவர் பேர் என்ன பேர்? ரத்தினம்பால் ஐயா. அவர் தன்னுடைய வாலிப வயதிலே பிரசங்கத்தை எழுதுவாராம். தேவ பிரசங்கியாளர் பிரசங்கித்து கொண்டிருக்கும்போது அந்த பிரசங்கத்தை என்ன செய்வாராம்? எழுதுவாராம். அப்போ அந்த பிரசங்கியாளர் இடையில ஹான்னு சிரிப்பாராம், அதையும் எழுதி வைப்பாராம். அதையும் என்ன செய்வாராம் அவர் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் கவனிச்சிருக்கிறார் பாருங்க, எந்த அளவுக்கு அவர் கவனிச்சிருக்கிறார். ஒன்றையும் விடக்கூடாது. பலிபீடத்திலிருந்து வருகிற, பிரசங்க பீடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை நான் என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவ வசனத்தை யாரெல்லாம் கனம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் கனப்படுத்தி தான் வச்சிருக்கிறார். தேவ வசனத்துக்கு யாரெல்லாம் தன்னுடைய இருதயத்தில் முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அவங்கள தான் கர்த்தர் எங்கே தான் தூக்கி வச்சிருக்கிறார், உயரத்தில் தான் தூக்கி வச்சிருக்கிறார். பைபிள் ஸ்டடிக்கு வந்தால் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அப்போ சோத்திரம். அப்போ நம்ம எப்படி நடக்க வேண்டும்? தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நாங்கள் நடக்கிறோம். எங்களை நடத்துறது அவர். எங்களை நடத்துறது யாரு? ஆபிரகாமை நடத்துனது போல அவர் உங்களை நடத்துவார். ஆமே. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களை நடத்தினது போல அவர் உங்களை நடத்துவார். அப்போ விட்டு விட்டு வந்தான். ஆமே. எகிப்தின் சந்தோஷங்களை, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். ஆமே. தேவ ஜனங்களோடு கூட பாடு அனுபவிப்பதை அவன் மேன்மையாக எண்ணி அவன் எகிப்தின் சந்தோஷங்களை என்ன செய்து விட்டான்? விட்டு விட்டு வந்தான். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக எதை விடுகிறீங்க? நீங்கள் தேவனுக்காக எதை விட்டீங்க? தேவனுக்காக எதை இழந்தீங்க? இதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. ஆபிரகாம் தன் சொந்த தேசம், சொந்த ஊரு, தன் பழக்கப்பட்ட இடத்தை விட்டுட்டு சோத்திரம் பழக்கமில்லாத, எங்க போறது கூட தெரியாத இடத்துக்கு என்ன செய்யறாரு? போறாரு. அதை விட முடியுமா? ஆனால் அதை என்ன செய்தார்? விட்டார். அதுக்கு காரணம் என்ன? தேவன் மேல் உள்ள விசுவாசம். தேவனிடத்தில் தேவனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம். அல்லேலூயா. அதே மாதிரி தான் ரூத்தும் பழக்கமில்லாத தேசத்தில் வந்து என்ன செய்கிறார்? நிற்கிறார். எதையும் விட்டு விட்டார். ஓர்பால் திரும்பி போய்விட்டார். ஆனால் ரூத்தோ அதை விட்டு விட்டு ஆண்டவருக்காக வந்தாள். இதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். அல்லேலூயா. நமக்கு ஒரு கல்யாண வீட கூட விட தெரியல. நமக்கு எதை கூட விட தெரியல? கல்யாண வீட கூட விட தெரியல. ஆனா நமக்கு பேர் என்ன பேரு? விசுவாஸ். தீய வைக்க விசுவாசத்துல. அல்லேலூயா. நமக்கு எதை விட தெரியல. நீங்க யாரும் அப்படி கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க யாரும் அப்படி கிடையவே கிடையாது. அங்க மாசத்துல 4 வாரமும் எங்க வந்துருவோம்? வந்து நல்லா தூங்கிடுவோம். எதை விட வேண்டுமானாலும் தூக்கத்தை விடுறான் பாருங்க, அவன் தான் விசுவாசி. அல்லேலூயா. எதை ஆண்டவர் விட சொன்னாலும் துணிச்சலா துணிவோட விடுறான் பாருங்க, அவன் தான் விசுவாசி. அல்லேலூயா. எதை விட சொன்னாலும் நான் ரெடிப்பா. உமக்காக எதை விடுவதற்கும் நான், இழப்பதற்கும் நான் ரெடி ஆண்டவரே. அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆனால் ஆண்டவர் அதை சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், எதை விட்டானோ அதை 100 அவன் பெற்றுக்கொள்ளுவான். எதை விட்டானோ அதை என்ன செய்வான்? 100 இம்மையிலும் பெற்றுக்கொள்ளுவான், மறுமையிலும் பெற்றுக்கொள்ளுவான். விசுவாசம் உங்களுக்குள்ள பற்றி எரியுதா? எங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே எங்க விசுவாசத்தை ஆவியானவரே பற்றி எரிய விடுவீராக. அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இப்போதான் நம்ம பிரசங்கத்துக்குள்ளே வாரேன். ஆமே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 27 அதனுடைய 2வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிங்க. அப்போஸ்தலர் 27 அதன் 2வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை வாசிங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் பாருங்க அந்த வசனத்தை. எல்லாரும் எடுத்துடுங்க. அப்போஸ்தலர் 27 அநேக வசனங்களை வாசிக்க வேண்டியது இருக்கு. எல்லாரும் அதை கேட்கணும். முடிஞ்சா மைக்கில் வாசிங்கம்மா, எல்லாரும் கேட்கட்டும். வாசி 27:2 13 வரை. கொஞ்சம் முன்ன தெளிவா. நீ தான் வரணும், மைக்கு உனக்கு வராது. இன்னும் முன்னவா வாசிக்கலாம்.
சீக்கிரமா வாசிங்க, தூங்கிடுவாங்கம்மா, சீக்கிரமா வாசி. அதிரமித்தியம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசிய நாட்டு கரைபிடித்த வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கெதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். மறுநாள் சீதோன் துறைபிடித்தோம். யூலியு பவுலை பச்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகரிடத்திலே போய் பராமரிப்புமடையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு முரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். காற்று எங்களை தடுத்தபடினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கீதினு பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கீரேத்தா தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். அதை வருத்தத்தோட கடந்தோம். நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லெசையா பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி இந்த யாத்திரை செய்வது மோசத்துக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று பவுல் என்ன செய்கிறான், சொல்லுகிறான். ஆனால் மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியும் கப்பல் எஜமான்களையும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் அது வாசிக்க வேண்டாம், 13 வாசிங்க. தென்றல் மெதுவாய் இருந்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கீரிதா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். போதும், அல்லேலூயா. இப்போ இவ எதை பத்தி பேசுகிறார்? கப்பல் பயணத்தை, பிரயாணத்தை குறித்து லூக்கா அழகாக என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க எந்த வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறார்? ஒரு பயணம். நாங்கள் என்ன செய்கிறோம்? கப்பல்ல யாத்திரை பண்ணுகிறோம். 9வது வசனத்துல வாசிக்கிறோம், யாத்திரை பண்ணினோம். அந்த பயணத்தை குறித்து, அந்த பிரயாணத்தை குறித்து சோத்திரம் என்ன சொல்லி 13வது வசனம் வரைக்கும் பவுல் பேசுகிறதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நாங்கள் புறப்பட்டோம் என்று 2வது அதிகாரத்தில் சொல்லுறாரு. 3வது வசனத்தில் சொல்றாரு துறையை பிடித்தோம் என்று சொல்லுகிறார். 4வது வசனத்தில் புறப்பட்டு ஓடினோம் என்று சொல்லுகிறார். ஓடி சேர்ந்தோம் என்று 5ல் சொல்றாரு. எங்களை அதில் ஏற்றினார்கள் என்று 6வது வசனத்தில் சொல்றாரு. அடுத்து ஒதுக்கிலே நாங்கள் என்ன செய்தோம். இதெல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை குறிக்கிறது? அவர்கள் பண்ணின பிரயாணத்தை என்ன செய்கிறது, குறிக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க 14வது வசனத்திலிருந்து சோத்திரம் கிட்டத்தட்ட 22வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது ஆபத்தை குறித்து அவர் பேசுகிறார். முதல்ல எதை குறித்து பேசினாரு? பிரயாணத்தை குறித்து பேசினவர். இப்போ பிரயாணத்தில் வந்த ஆபத்து, பிரயாணத்தில் வந்த ஆபத்துகள், காற்று, பிரயாணத்தில் நாங்கள் என்னெல்லாம் அனுபவித்தோம் என்பதை குறித்து என்ன செய்கிறார்? முதல்ல என்ன சொல்லுகிறாரு? ஈரோக்ளிதோன் என்கிற கடுங்காற்று என்ன செஞ்சது? இப்ப அவர் பிரயாணத்தை பத்தி பேசல, பிரயாணத்தில் வந்த ஆபத்தை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. கடுங்காற்றுன்னு சொல்லுகிறார். 15ல் சொல்றாரு அகப்பட்டு கொண்டோம். என்ன செய்கிறார்? அகப்பட்டு கொண்டோம். அதனுடைய போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். விழுவோம் என்று பயந்தோம். விழுவோம் என்று என்ன செஞ்சோம்? பயந்தோம். மிகவும் அடிபட்டபடியினால், மிகவும் கப்பல் என்ன செய்யப்பட்டதாம்? அடிபட்டது. எரிந்தார்கள். அல்லேலூயா. எடுத்து எரிந்தோம். எரிந்தார்கள். எடுத்து என்ன செய்தோம்? எரிந்தோம். நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இல்லை, தூங்காதவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் அவங்க சந்தித்த பெரிய பெரிய ஆபத்தை குறிக்கிறது. ஆனால் 3வது ஒன்று நடந்தது. தேவனுக்கு வந்த, தேவன் பவுலுக்கு கொடுத்த வார்த்தையை பவுல் பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா.
அப்போ முதல்ல பிரயாணத்தை குறித்து பேசுகிறார், இரண்டாவது பிரயாணத்தில் வந்த ஆபத்து விபத்தை குறித்து பேசுகிறார், மூணாவது கர்த்தர் சொன்ன வார்த்தையை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தையை விசுவாசித்து பேசுகிறார். விசுவாசித்து பேசினதினால, இந்த விசுவாசித்து அவர்கள் நடந்ததனால இவர்கள் கிரேத்தா தீவு மெலித்தா தீவுல போய் அந்த மெலித்தா தீவை முழுவதும் கர்த்தருக்குள் நடத்தினார்கள். அல்லேலூயா. மெலித்தா தீவை முழுவதும் அவர்கள் எதற்குள்ள நடத்தினாங்க? ஜனங்கள், பிரபுக்கள் எல்லாரையும் கர்த்தருக்குள் நடத்தினார்கள். அதுதான் நான் சொல்றேன், கர்த்தர் விசுவாசித்து ஒரு பாதையில உங்களை நடத்துவாரே ஆனால் அதனுடைய முடிவு ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்து நடக்கிற ஒரு காரியம், ஆமே ஸ்தோத்திரம், யோசேப்பை கர்த்தர் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகிறது போலதான் நமக்கு தெரியும். மோசேயை கர்த்தர் வனாந்தரத்துக்கு நேராக கொண்டு போவது போலதான் நமக்கு தெரியும். ஆனால் மோசேயை யோசேப்பை கர்த்தர் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகிறார் என்று சொன்னால், ஆமென், அவன் தேசத்தின் அதிபதியாய் வெளியே வரப்போகிறான் என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். அதே போல மோசேயை கர்த்தர் வனாந்தரத்தின் வழியாக நடத்துகிறார் என்று சொன்னார். அவனை 40 லட்சம் ஜனங்களை நடத்த ஆண்டவர் அவனை நடக்க பழக்கிவித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஒரு உபத்திரவத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்று சொன்னால் உங்களை பொன்னாக விளங்க வைக்க போகிறார் என்றுதான் அர்த்தம். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். விசுவாச சோதனை உங்களுக்கு நல்லது. விசுவாசத்தினால் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் புதிதும் கூர்மையும் பற்களுள்ள எந்திரமாக மாற போகிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் சோதனையின் வழியாக என்னை நடத்துகிறார் என்று சொன்னார், என்னை மகிமைப்படுத்த போகிறார் என்ற அர்த்தம். என்னை மகிமைப்படுத்த போகிறார் என்ற அர்த்தம். ஏனால் சோதனைக்கு பின்னால ஒரு மகிமை வருகிறது. சோதனை வந்துட்டா மகிமை கண்டிப்பா வரும். சோதனை வருதுன்னா மகிமை கண்டிப்பா வரும். துக்கம் வருகிறது என்றால் இரட்டத்தனையான பலன் கண்டிப்பா வரும். சாம்பல் வருகிறது என்று சொன்னால் சிங்காரம் கண்டிப்பாய் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப அடிமைத்தனத்துக்குள்ள நடத்தினது நல்லது. ஏன்னா எகிப்துக்கு போகணும்னா அடிமைப்பட்டா மட்டும்தான் போக முடியும். தேவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா எபிரேயர்கள் எகிப்துக்கு அருவருப்பானவர்கள். எபிரேயர்கள் எகிப்து ஜனங்கள் எப்படி பார்ப்பாங்களாம்? அருவருப்பானவர்களாய் பார்ப்பார்களாம். அதனால ஆண்டவர் அடிமைத்தனத்தோட போனா மட்டும்தான் எங்க போக முடியும்? எபிரேயர்கள் எங்க போக முடியும்? ஆமா, எகிப்துக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு செய்த, பிசாசு நமக்கு செய்த தீமையை நன்மையாக அவர் முடிய பண்ணுவதற்கு அவர் வல்லமையும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறதுனால நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆமை சோத்திரம், இந்த ஒண்ணு இல்லாததை கர்த்தர் அதிகமாய் மாற்ற போகிறார் என்ற அர்த்தம். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. ஆமை, நீங்க விசுவாசிக்கிறதுனால நீங்க எப்படி பேசணும் தெரியுமா? ஆமை சோத்திரம், இந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் எப்படி பயன்படுத்திக்கிட்டாரு? தேசத்துல எகிப்துல யோசேப்பு அதிபதியாய் வருவதற்கு அவர் அதை பயன்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு வருகிற தீமையை மகிமையாய் மாற்றுவதற்கு அதை கர்த்தர் அந்த தீமையை கையில் எடுப்பார். அந்த அவமானத்தை கையில் எடுப்பார். அந்த நிந்தையை கையில் எடுப்பார். அந்த துக்கத்தை கையில் எடுப்பார். அதை ஆண்டவர் கையில் எடுக்கும் போது அது உங்களுக்கு நன்மையாக மாறும். அது நன்மையாக முடியும். காரிய மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு அவர் என்ன செய்வார்? தீமையா நன்மையா தான் முடிய வைப்பார். பிரச்சனைய ஆமை ஸ்தோத்திரம், ஆமை ஆமை மகிமையா தான் அவர் என்ன செய்வாரு? முடிய வைப்பார். பெரிய பிரச்சனை வந்தது, ஆனா அதை எப்படி முடிய பண்ணிட்டாரு? ஏசப்பாவுக்கு சிலுவை வந்தது, அவர் சிலுவையில் அறைக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு உயிர்த்தெழுதல் என்கிற மகிமையை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், சிலுவையிலிருந்து இறங்கி வந்தவர் அல்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மரணத்திலிருந்து உயிரோடு வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நல்ல கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டுங்க. அல்லேலூயா. உலர்ந்து போனதை உலர வைப்பான். உலர்ந்து போன அனுபவத்துக்குள்ளாக பிசாசு நம்மளை கொண்டு போக வைப்பான். ஆனா அதை கர்த்தர் எப்படி மாற்றுவாரு? சேனைகளாக எழும்ப வைப்பாரு.
அப்ப நீங்க நினைச்சுக்கிடணும், என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னா இதை நன்மையா மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். நான் விசுவாசித்திருக்கிறவர் எப்படி மாற்றுவார்? அதை நன்மையா மாற்றுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்மையா மாற்றுவார். அதுதான் விசுவாசம். ஆமென். மகிமையாய் மாற்றுவார். அதுதான் விசுவாசம். உயிரடைய செய்வார். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. நீங்கள் பலன் அடைவீர்கள். அதுதான் விசுவாசம். ஆமென். நன்மையா மாற்றுவாரா? மாற்றுவாரு. இந்த ஈரோக்குள்ளே தான் புயல் காற்று வந்தது நன்மைக்காக. எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? அவங்களை அதை மெலித்தா தீவுக்கு நேராக நடத்தி கொண்டு போனது. அதனால தான் அந்த மெலித்தா தீவுல மிகப்பெரிய ரட்சிப்பு. போக முடியாத தேசத்துக்கு, போக முடியாத இடத்துக்கு இந்த தீமையை கர்த்தர் எப்படி மாற்றிட்டாரு? நன்மையா மாற்றிட்டாரு. அல்லேலூயா. அடிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த தீமையை கர்த்தர் நன்மையா மாற்றுவார். சகோதரர்கள் அவர்களுக்கு செய்த தீமையை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணினார். சரி கட்டுகிற தெய்வம். அதுக்கு பெயர் தான் என்னது? விசுவாசம். அல்லேலூயா. இல்ல என்கிற நிலைமை வந்ததுக்கு நன்றி சொல்லுங்க, அப்பதான் அதிகம் வரப்போகுதுன்னு அர்த்தம். வெறுமை வந்ததுக்கு நன்றி சொல்லுங்க, அப்பதான் மகிமை வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல பழகுறான் பாருங்க, அவன் தான் விசுவாசி. ஆமே. ஆசீர்வதித்ததுக்கு மாத்திரம் ஆமே ஸ்தோத்திரம் ஆராதிக்கிறவன் விசுவாசி கிடையாது. தீமை நடந்தாலும் ஆராதிக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. வெறுமை வந்தாலும் ஆராதிக்கிறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் விசுவாசம். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், மாட்டு தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல், ஆடுகள் இல்லாமல், கனிகள் இல்லாமல், எண்ணெய் இல்லாமல், எதுவும் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிறான் பாருங்க, அதற்கு பெயர் தான் விசுவாசம். அல்லேலூயா. சொல்றீங்களா? அப்படி சொல்ல பழகுங்க. இதுக்கு தான் என்னை கர்த்தர் நடத்துறார். நான் பார்த்துட்டு போகிறதல்ல, எனக்கு கர்த்தர் காண்பிக்கிறார் பாதையை. எனக்கு ஒருவர், நான் காண்கிறதெல்லாம் பாதை கிடையாது. அல்லேலூயா. நான் பார்ப்பதெல்லாம் பாதை கிடையவே கிடையாது. எனக்கு தேவன் காண்பிக்கிறார் பாருங்க, அதுதான் உண்மையான பாதை. உண்மையான பாதைனா எதுதான்? தேவன் காண்பிக்கிற பாதை தான் உண்மையான பாதை. அல்லேலூயா. ஏன்னா மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ மரண வழிகள். பாதை கரெக்டு தான். பாதை எல்லாரும் போகிற பாதை தான். ஆனா உண்மையான பாதை எதுனா நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிற பாதை மட்டும்தான். கண்கண்ட பாதை அல்ல, காண்பிக்கிற பாதை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு, அதுதான் தேவன் காண்பிக்கிற பாதை. இந்த பாதையில போகிறவன் நிச்சயம் வெற்றி, நிச்சயம் உச்சம், நிச்சயம் மகிமை, நிச்சயம் நித்தியம். அல்லேலூயா. இந்த பாதையில போவதற்கு யார் துணிந்தார்கள்? ஆபிரகாம் துணிந்தான். இந்த பாதையில போவதற்கு யார் துணிந்தார்கள்? ரூத்து துணிந்தான். இந்த பாதையில போவதற்கு தாவீது துணிந்தான். இந்த பாதையில போவதற்கு தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ துணிந்தார்கள். அல்லேலூயா. செங்கடலை முன்னால வச்சு இந்த பாதையில போனா யாராருக்கு துணிவு வருமா? வராது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பாதையின் வழியை போனார்கள். அந்த பாதையின் வழியை போனதனால தான் பரலோக மகிமையான காரியங்களை அவர்கள் பார்த்தார்கள். பின்னால பார்வோன், முன்னால செங்கடல். ஆனால் அங்க மகிமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. நம்ம நடக்கிறதையே கர்த்தர் பாதையா மாற்றிடுவார். நீங்க விசுவாசித்து நடந்தாலே அதையே கர்த்தர் பாதையா மாற்றுவார். அதை தான் கர்த்தர் பாதையா மாற்றுவார். விசுவாசித்து நடக்கிறவனுக்கு பாதை உருவாகும், பாதை வெளிப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ இங்க நம்ம பார்த்த காரியங்கள், அவர்கள் பிரயாணத்தை குறித்து பேசிவிட்டு பின்பதாக ஆபத்தை குறித்து பேசிவிட்டு பின்பதாக கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறதை நம்ம இங்கே தியானித்தோம். அவர் அநேக காரியங்களை சொல்லும்போது சோத்திரம் தன் கட்டுப்பாட்டை இழந்தது. எது இழந்தது? கப்பல் தன்னுடைய கட்டுப்பாட்டை என்ன செஞ்சது? அவங்க கட்டுப்பாட்டில் இருந்ததுனால கப்பல் லகுவா என்ன செய்தது? அவர்கள் காற்றை பயன்படுத்தி கொண்டு கப்பல் பிரயாணம் பண்ணினார்கள். எதை பயன்படுத்தி? காற்றை பயன்படுத்தி கப்பல் பிரயாணம் பண்ணினவங்க இப்போ அதே காற்று தான் இவங்களை என்ன செய்தது? அதே காற்று தான் என்ன செய்தது? இவங்களை தப்பி போகவும் செய்தது. அல்லேலூயா. இவங்க பிரயாணம் பண்ணின போது
அந்த காற்று இவங்களுக்கு உதவியா இருந்தது. ஆனா அதே யூரத்துக்குளிதோன் காற்று இவர்களுக்கு எப்படி மாறிட்டு? பாதகமா மாறிட்டு. எப்படி மாறிட்டு? சாதகமா இருந்த அதே காற்று தான் இப்ப எப்படி மாறிட்டு? அல்லேலூயா. அந்த காற்றுல அவர்கள் சிக்கி கொண்டார்கள். அந்த காற்றுல கப்பல் சிக்கிட்டு, கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் அந்த காற்றுல என்ன செஞ்சிட்டாங்க? சிக்கி கொண்டார்கள். அல்லேலூயா. கப்பல்ல இருந்தவங்க எல்லாரும் இப்ப ஆபத்துல இருக்காங்க. கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? ஆபத்தில் மாட்டி கொண்டார்கள். அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிட்டு, நம்ம மகா பெரிய ஆபத்தில் என்ன செஞ்சிட்டோம்? மாட்டி கொண்டோம். இனி எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஒரு 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 கப்பலை இயக்குகிறவர்கள், விமானத்தை இயக்குகிறவர்கள், பேருந்தை இயக்குகிறவர்களுக்கு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வாகனம் இருக்கும், கப்பல் இருந்தால் அது நல்லா போகும். அவங்க கட்டுப்பாட்டை அதை இழந்துட்டுனா அவங்களே நினைச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ நம்ம கட்டுப்பாட்டை மீறி போகிற ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும்? விசுவாசம் அங்கே செயல்படும். நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி ஒரு காரியம் நடக்குன்னா அந்த இடத்துல எது விளங்க போகுதுன்னு அர்த்தம்? விசுவாசம். விசுவாசிக்கிறவனுக்குள்ள எல்லாம் கட்டுக்குள்ள வரும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாம் வரும். விசுவாசித்தா ஆமா புயலும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். விசுவாசித்தீங்கன்னா ஆமை சோத்திரம் மரணமும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். விசுவாசித்தீங்கன்னா ஆமை எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ பயணம் மிகப்பெரிய ஆபத்தா என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. அல்லேலூயா. ரெண்டாவது என்னன்னா, அவங்க அடையக்கூடிய லக்கு மாறிட்டு, அடுத்து என்ன செஞ்சிட்டு? திசை மாறிட்டு. ஆமே கப்பல் இப்போ பயங்கரமா என்ன செய்யுது? ஆடுது, அலசடிப்படுது. தங்களுக்கு தெரிந்த அனைத்து முயற்சிகளையும் அவங்க பண்றாங்க. தன் கப்பலில் இருந்த எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. தன்னுடைய என்னெல்லாம் தெரியுமோ எல்லா காரியத்தையும் செய்து 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 பார்க்கிறார்கள். ஆமே ஸ்தோத்திரம். அந்த ஆபத்து இன்னும் கூடிக்கிட்டே இருக்கிற தவிர குறைஞ்ச பாடு இல்லவே இல்லவே இல்லை. எந்த தன்னுடைய பழக்கம், திறமை, தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஒன்றுமே முடிவுக்கு வந்த மாதிரி தெரியவே இல்லை. அப்போ தான் அவங்களுக்குள்ள கடைசி என்ன வந்துட்டு? இனி நம்ம தப்பிக்க வழி இல்லை. இனி நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. அல்லேலூயா. அப்போ 100க்கு அதிபதி ஆமே பவுலை நினைச்சு பார்த்துருப்பாரு. பவுல் சொன்னதே கொஞ்சம் கேட்டிருந்தா நல்லா. பவுல் சொன்னார்ல, உங்களுக்கு பொருளுக்கு மட்டும் சேதம் வராது, உங்க உயிருக்கும் என்ன வந்துடும்? சேதம் வரும் என்று சொன்னாம்ல. யார் சொன்னா? பவுல் சொன்னார்ல. ஆனா பவுலின் பேச்சை யார் கேட்கல? 100க்கு அதிபதி மாலுமியை நம்பினார். கப்பல் ஓட்டுகிற கப்பல் அந்த அவரை என்ன செஞ்சாரு? நம்பினதுனால இப்போ என்ன ஆயிட்டு? அது சேதமாகிவிட்டது. இப்போ நினைக்கிறாரு, ஐயோ நம்ம பவுல் சொன்னதையாவது என்ன செஞ்சிருக்கலாமே, கேட்டிருக்கலாமே. ஹல்லேலூயா. இப்போ எல்லாருக்கும் இது என்ன சமயம்? இக்கட்டான சமயம். இப்போ எல்லாருக்கும் என்ன நேரம்? இக்கட்டான ஒரு நேரம். இந்த இக்கட்டான நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இப்போ கப்பலை யார் நடத்துறா? யார் நடத்துதா? பவுல் நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த கப்பலை இயக்குகிற மாலுமையவே யார் நடத்துறா? கப்பலை இயக்கிற மாலுமையவே யார் தான் நடத்துறா? கர்த்தர் வார்த்தை உடையவன் நடத்துறான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் தான் குடும்பத்தை நடத்த முடியும். விசுவாசிக்கிறவன் தான் சபையை நடத்த முடியும். விசுவாசிக்கிறவன் தான் நம்மளை நடத்த முடியும். விசுவாசிக்கிறவன் உங்களை நடத்தினாம்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். உத்தமன் உங்களை நடத்தினாம்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஜெபிக்கிறவன் உங்களை நடத்தினாம்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கிற ஒரு தகப்பன் தன் பிள்ளைய நல்ல வழியில என்ன செய்வான்? நடத்துவான். அல்லேலூயா. நம்மளை யார் நடத்தணும்? ஜெபிக்கிறவன் நடத்தினாதான் அந்த சபை நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் நடத்தினாதான் அந்த ஆத்துமாவுக்கு உத்தரவு கொடுக்க முடியும். நம்புறீங்க? அப்போ நம்மளை மாலுமையை இப்ப யார் நடத்துறா? கர்த்தருடைய வார்த்தையை உடைய ஆமை ஸ்தோத்திரம் பவுல் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த யாத்திரையில தான் அவர் சொல்லுகிறார், பயப்படாதீங்க. எல்லாருக்கும் நடுவில் நின்று கொண்டு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். எல்லாரும் சோர்வில் விழுந்து கிடக்கிறாங்க. அந்த விழுந்து கிடக்கிறவங்க மத்தியில பவுல் எழுந்து நின்று சொல்லுகிறார், பயப்படாதீங்க, எங்களை ஆட்கொண்ட தெய்வம் இந்த பயணத்தை கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்வார்.
ஆமென். கப்பல் சேதமே அன்றி உங்களுக்கு யாருக்கும் உயிர் சேதம் வரவே வராது என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், அல்லேலூயா, நமக்கு வார்த்தை இருந்தால் போதும், நம்மளை நடத்திடுவார். நம்ம நடக்கிறதுக்கு நமக்கு என்ன இருந்தால் போதும், நம்ம நடக்கிறதுக்கு நமக்கு என்ன இருந்தால் போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நடப்பதற்கு உடைய வார்த்தை இருந்தால் போதும். அந்த வார்த்தை இருந்தால் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் நடக்கலாம், எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பிரயாணிக்கலாம், எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போகலாம். அந்த வார்த்தை ஒன்று போதும். எத்தனை பேர் அதை நிச்சயமாக சொல்கிறீங்க? உங்கள் வார்த்தை ஒன்று போதும்பா. அப்போ விசுவாசிக்கிறவன் என்ன சொல்லுவான்? உங்கள் வார்த்தை ஒன்று போதும். விசுவாசிக்கிறவன் தம் பிள்ளைகளுக்கு எதை கேட்பான்? உங்கள் வார்த்தை ஒன்று போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் அவன் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பான்? உங்கள் வார்த்தை ஒன்று போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை ஒன்று தான் என்னை நடத்த போகிறது. அந்த வார்த்தை ஒன்று தான் என்னை இந்த வழியில் என்ன செய்ய போகிறது? நடத்த போகிறது. அந்த வார்த்தை என்னை வெட்கப்படுத்தாது. அந்த வார்த்தை என்னை பிரகாசிக்க வைக்கும். அல்லேலூயா. கடைசியாக சொல்லுங்க, வார்த்தை ஒன்று போதும் அப்பா. அல்லேலூயா. இப்போ யாருடைய வார்த்தையின்படி ஆமென் சோத்திரம் அங்கே காரியங்கள் நடக்கிறது? தேவன் பவுலுக்கு சொன்ன வார்த்தையின்படி அங்கே அப்படியே என்ன செய்யுது? நடக்கிறது. அப்போ நம்ம கூட பேசுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்மகிட்ட பேசாத, நம்ம ஆண்டவர்கிட்ட பேசினா அவர் நம்மகிட்ட பேசணும். அதுதான் உண்மையான சாமி. இதுதான் உண்மையான சாமி. நம்மகிட்ட பேசுகிற சாமி தான் உண்மையான சாமி, தெய்வம், கடவுள். இந்த இக்கட்டான நேரத்தில் ஆமை சோத்திர பவுலோட யார் பேசினா? வேற யாராவது பேசினாங்களா? அவங்க கும்பிட்டுருப்பாங்களே. அவங்கவுங்க தெய்வத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? வணங்கியிருப்பாங்க. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த இக்கட்டில் கடைசியாக யாரை கூப்பிட்டு பார்ப்போம்? யாரை கூப்பிட்டு பார்ப்போம்? யோனா 1:6 வாசிக்கும் போது அவன் படுத்திருக்கிறத பார்த்துட்டு அவன் சொல்றான், நீ உன் தெய்வத்தை நோக்கி கூப்பிடாது இருக்கிறது. அது வாசிங்க, யோனா 1:6. நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி என்ன செய்ய? அல்லேலூயா. அப்ப நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போன ஒரு நிலைமையில, இனி மரணம்தான் இருக்கிறது என்கிற நிலைமையில ஒரு நம்பிக்கை இல்லாதவன் கூட, தேவ நம்பிக்கை இல்லாதவன் கூட அவனுக்குள்ள எந்த உணர்வு வரும்? நம்ம ஒரு விஷயம் யாரை கூப்பிட்டு பார்ப்போம்? கடவுளை, தெய்வத்தை என்ன செஞ்சுட்டு பார்ப்போம்? கூப்பிட்டு பார்ப்போம். எப்போ? ஒரு இக்கட்டான சமயத்தில் அவனுக்குள்ள எந்த உணர்வு வருது? அப்படிதான் இந்த மாலுமி யோனாவை பார்த்து சொல்லுகிறான், நீ உன் தெய்வத்தை நோக்கி கூப்பிடாது இருக்கிறது என்னப்பா? அல்லேலூயா. அப்ப இந்த இக்கட்டான சமயத்தில் ஆமென் சோத்திரம். அப்ப அந்த நேரத்தில் பவுலோடு கூட பேசினது யாரு? பவுல் ஆராதிக்கிற தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம். இக்கட்டான சமயத்தில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாரு பாருங்க, அந்த வார்த்தையில தான் உங்களுக்கான வழி இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நடக்க வேண்டிய வழி எதுல இருக்கு? அவருடைய வார்த்தையில தான் இருக்கிறது. ஆமென். உங்களுக்கான தீர்வு எதுல தான் இருக்கு? அவருடைய வார்த்தையில தான் இருக்கிறது. உங்களுக்கான முடிவு, நீங்க எடுக்க வேண்டிய முடிவு எதுல தான் இருக்கிறது? அவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையில தான் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன செய்யறதுன்னு தெரியல பாஸ்டர், வார்த்தை இருக்குல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லி நிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன இருக்கு? அவர் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வார்த்தைக்குள்ளதான் இந்த உலகம் இருந்தது, இந்த வார்த்தைக்குள்ளதான் எல்லாமே இருந்தது. அதே மாதிரிதான் இந்த வார்த்தைக்கான எல்லாம் அந்த வார்த்தைக்குள்ளதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை விசுவாசிங்க, அந்த வார்த்தையை விசுவாசிங்க. அல்லேலூயா. அப்ப நமக்கு ஆதரவா நிக்கிறது யார் தான்? கர்த்தர் தான் ஆதரவா நிக்கிறாரு. அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஆதரவாய் நிற்கிறது. அந்த வார்த்தை தான் நமக்கு அஸ்திபாரமாய் நிற்கிறது. அந்த வார்த்தையை விசுவாசிங்க, நீங்க நடந்துருவீங்க. யாரால நடக்க முடியும்? வார்த்தை மேல யார் விசுவாசம் வைக்கிறானோ அவனால தான் நடக்க முடியும். அல்லேலூயா. வார்த்தை மேல யார் விசுவாசம் வைக்கிறானோ அவன் தான் என்ன செய்ய முடியும்? கடைசியாக அவர்கள் எங்கே போய் சேர்ந்தார்கள்? எங்கே போய் சேர்ந்தார்கள்? மெலித்தா தீவிலை போய் என்ன செய்தார்கள்? சேர்ந்தார்கள். 28 நம்ம ஆரம்பத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவர் சொன்ன மாதிரியே அவர்களுடைய உயிருக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு என்ன செய்தார்? கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களை மகிமைப்படுத்தினதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ இவங்களுக்கு வழி கொடுத்தது எதுதான்?
இவங்களுக்கு வழி கொடுத்தது எதுதான்? கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. இப்படி நடக்க தான் நம்ம பிரயாசப்படணும். அல்லேலூயா. எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல பாஸ்டர், என்ன செய்கிறதுன்னு தெரியல பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு ஒரு வார்த்தை பேசுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. அந்த 100க்கு அதிபதி சொன்னது போல, அந்த விசுவாச வீரன் சொன்னது போல, அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். அந்த விசுவாச வீரன் கேட்டது என்னது? எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் இந்த தண்ணீரின் மேலே நடந்துருவேன், இந்த புயலின் நடுவில் நடந்துருவேன், இந்த பிரச்சனையின் மத்தியில் நடந்துருவேன், இந்த போராட்டத்தின் மத்தியில் நான் நடந்துருவேன். என்ன வந்தாலும் நான் நடப்பதற்கு உங்கள் வார்த்தை ஒன்று போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்படி விசுவாசித்ததுனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க? நடந்தார்கள். எல்லாரும் எழும்பி நில்லுங்க, எல்லாரும் எழும்பி நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு வார்த்தை கேளுங்க, ஆண்டவரே உங்கள் வார்த்தை போதும் அப்பா, உங்கள் வார்த்தை போதும்பா, நான் நடப்பதற்கு, நான் போவதற்கு ஆண்டவரே, இந்த பாதையில் நான் போவதற்கு உங்கள் வார்த்தை போதும் ஆண்டவரே. இந்த பயணத்தில், இந்த வாழ்க்கை, இந்த விசுவாசம் என்கிற பயணத்தில் நான் போவதற்கு உங்கள் ஒரு வார்த்தை எனக்கு போதும் ஆண்டவரே. அவர் வார்த்தை இருக்கல மகளே, அன்பு சகோதரி, அம்மா, எதுவும் இல்லைன்னு நினைக்காத. அவர் உனக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும். அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். அந்த வார்த்தை தான் உன்னை நடத்தணும், அந்த வார்த்தை தான் உன்னை நடத்தணும். அந்த வார்த்தை உன்னை எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போகும். அந்த வார்த்தை உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யும். அந்த வார்த்தை உன்னை எந்த உச்சத்துக்கு கொண்டு போகுமோ அதை கொண்டு போகும். நீ தண்ணீரின் மேல நடப்ப. ஏன் சந்தேகப்பட்டா? கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தையின் மேல நீ ஏன் சந்தேகப்பட்டா? ஏன் சந்தேகப்பட்டா? ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை எனக்கு போதும் ஆண்டவரே. நீர் பேசுகிற உம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை எனக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய சந்நிதியிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை எனக்கு போதும் அப்பா, எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா விசு ஹல்லேலூயா ஜீபிரிங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். என்ன வந்தாலும் நான் பயப்படவும் மாட்டேன், வெட்கப்படவும் மாட்டேன். என்னை விடவே மாட்டா. ஹல்லேலூயா. நீங்க தான் ஜெபம் பண்ணுங்க. கடைசியா ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க பேசுங்க அப்பா கிட்ட. அவர் உங்களோடு பேசுவார், அவர் உங்களோடு பேசுவார். பேசுங்க, சத்தமா பேசுங்க. நான் முடிச்சிருவேன். இது மகிமையில தான் முடியும். மகிமையில தான் முடியும். பாதையாக மாறும். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இன்னும் நாங்கள் விசுவாசத்துல பற்றி கொழுந்து விட்டு எரிய உதவி செய்யுங்க. மாம்ச உணர்வுகள் எங்களை நடத்தாமல் நீங்க எங்களை நடத்தணும் ஆண்டவரே. அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வாரம் முழுவதிலும்
இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க இன்னும் விசுவாசத்தில் கொழுந்து விட்டு எறிய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். தலைக்கு மேல கையை வச்சு, நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளே, வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளே, எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. நம்மை தொட முடியாது, சத்துரு நம்மை தொட முடியாது. நோயில்லை, நோயில்லை, நோயில்லை எனக்கு, நோயில்லை, 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 நோயில்லை நமக்கு. சத்தான் நம்மை தொட முடியாது, சத்துரு நம்மை தொட முடியாது. நல்ல கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா சத்தமாய் சொல்லுவோம். God bless you. God bless you.